இந்த சங்கத்தின் மூலம் தலைமைத்துவம், கூட்டு முயற்சிகள், கல்வி வளர்ச்சி என்பன தளிர்விட்டு தழைத்தன. சங்கத்தின் முதல் செயல் திட்டமாக ஆங்கில கல்வியை வளர்க்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சங்கம் கூடுவதற்கென ஒரு இடம் இருந்தது. அதை சங்கமடுவம் என அழைத்தனர். இந்த சங்கமடுவத்தில் கூட்டங்கள் கூடுவது மாத்திரமன்றி ஆங்கில வகுப்புகளும் நடைபெற்றன. முதல் சங்கமடுவம் பழைய பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் மத்ரசா கட்டிடத்தில் இயங்கியது. பின்னர் குருமடை பிரிவு வேறாக்கப்பட்டதனால் ஹாலியா முல்லையிலும் பட்டிக்கடை எனும் இடத்தில் இன்னொரு சங்கமடுவம் அமைக்கப்பட்டது. முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் மர்ஹூம் ஏசி சாஹுல் ஹமீத் அவர்கள் இந்த சங்கமடுவத்தில் ஆங்கிலம் கற்பிக்கும் ஒரு ஆசிரியராக சேவை செய்துள்ளார் என்றால் சங்கத்தினருடைய முயற்சிகளை ஊகித்துக் கொள்ள முடியும். இந்த சங்கத்தில் அன்றைய வாலிபர்கள் அங்கத்துவம் பெற்றனர். குறிப்பாக மௌலவி சாலிஹ் ஆலிம், அல்ஹாஜ் முகமது லெபே சின்ன ஆலிம், ஜனாஃப் எம்என்எம் நெய்னா முகமது, ஜனாஃப் இஎல் இஸ்மாயில் லெபே ஆகியோர் நிர்வாக உத்தியோகத்தர்களாக செயற்பட்டார்கள். உண்மையிலே இவர்களுடைய உழைப்பை இங்கு பிறந்த யாரும் மறந்துவிட முடியாது. இவர்களை பிற்கால சந்ததியினருக்கு அறிமுகம் செய்து வைப்பது மிகவும் கட்டாயமான விடயமாகும். இந்த சங்கத்தின் முயற்சியினால் பானகமொழியில் ஏகப்பட்ட வளர்ச்சிகளும் மாற்றங்களும் நிகழ்ந்துள்ளன. இவர்களுடைய முத்திரை பதித்த வரலாற்று முயற்சிதான் ஊருக்கொரு பாடசாலை நிர்மாணித்தல். ஒரு ஊருக்கு கண்கள் இரண்டு, ஒன்று பள்ளிவாசல், அடுத்தது பாடசாலை. இதனை நன்கு உணர்ந்த சங்கத்தினர் ஒரு பாடசாலையை அமைக்க உழைத்தார்கள். இறுதியில் பானகமுவ அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை உதயமாகியது. பானகமுவ வாலிபர் சங்கத்தின் முயற்சிகள் தொடர்ந்தன. இவர்களுடைய உழைப்பினால் பானகமுவில் தொன்று தொட்டு வழக்கில் இருந்த மார்க்கத்தின் பெயரில் நிலவிய மார்க்க முரணான கிரியைகள் ஓரங்கட்டப்பட்டன. எனவே இந்த காலகட்டத்தை பானகமொழி வரலாற்றின் சங்க காலம் என்றால் மிகையாகாது. அதே போன்று ஜனாசா நலன்புரி சங்கம், வாலிபர் சங்கத்தை தொடர்ந்து அல்ஹாஜ் ஏசி சையத் அஹ்மது ஓய்வு பெற்ற அதிபர் அவர்களை தலைவராக கொண்ட இளைஞர் சங்கம் ஒன்று 1968 ஆண்டளவில் இயங்கியுள்ளது. அங்கத்தவர்களிடம் சந்தா பணம் சேர்க்கப்பட்டு இதன் மூலம் ஜனாசா நடந்த வீட்டுக்கு முடிந்த உதவிகள் செய்யப்பட்டன. சில வசதி குறைந்த ஜனாசாக்களுக்கான முழு செலவுகளையும் ஏற்று நடாத்தியுள்ளார்கள். இந்த சங்கம் காலக்கிரமத்தில் செயலிழந்து விட்டது. அதே போன்று பாடசாலை பழைய மாணவர் சங்கம். பாடசாலையில் பழைய மாணவர் சங்கம் என காலத்துக்கு காலம் சங்கங்கள் தோற்றம் பெற்று முடிந்த சேவைகளை செய்து வந்துள்ளன. ஆரம்ப முயற்சியாக இந்த சங்கத்தின் மூலம் பாடசாலைக்கு முன்வாயில் கேட் போடப்பட்டது. இந்த சங்கம் தொடர்ந்தும் ஓரளவிலேனும் இயங்கி வருகிறது. இடைக்காலத்தில் இந்த சங்கம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று பானகமுவ மாணவர் அமைப்பு. இந்த அமைப்பு குறிப்பிட்ட வரையறைகளுக்குட்பட்ட அங்கத்தவர்களை கொண்டதாக, குறிப்பாக கல்வி பொதுத்தராதர உயர்தரம் சித்தியடைந்த இளைஞர்களை அங்கத்தவர்களாக கொண்டு 1980, 90களில் சிறப்பாக இயங்கியது. இந்த இயக்கம் மூலம் இங்கே பல காத்திரமான பணிகள் செய்யப்பட்டுள்ளன. அன்னூர் மத்திய கல்லூரிக்கு ஒரு மனையியல் கூடத்தை நிர்மாணித்து கொடுத்தமை மிக முக்கியமானது. மேலும் இந்த அமைப்பு ஊரில் முதலாக மொண்டிசோரி எனப்படும் பாலர் முன்பள்ளி கூடத்தை ஆரம்பித்து நடாத்தியது. அத்துடன் ஊரில் உள்ள ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உட்பட அரசு ஊழியர்களை வரவழைத்து கௌரவித்த நிகழ்வு போற்றத்தக்கது. மேலும் இந்த அமைப்பு மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட சன்மார்க்க விளக்க வகுப்புகளும் வசதி குறைந்தவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஆடு வளர்ப்பு திட்டமும் மதிக்கத்தக்கனவாகும். ஆரம்பத்தில் இவ்வமைப்பு ஒரு நிரந்தர இடமொன்றில் இயங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டன. தொடர்ந்தும் இது இயங்குவதாயின் அர்த்தமுள்ள மேலும் பல அனுகூலங்களை இந்த ஊர் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாணவர் ஒன்றியம் ஜனாஃப்களான MNM சல்மான், MCM ரிஃப்கி, MSM சுஹைப், MA ஹஃபீல், MJM சமோன், MY சனுசின் ஆகியோரை சுழல் முறையில் தலைவர்களாகவும் செயலாளர்களாகவும் கொண்டு திறம்பட இயங்கியது. அடுத்ததாக PIWA எனும் பானகமுவை நலன்புரி அமைப்பு. அரபு நாட்டில் தொழில் புரிந்த பானகமுயை பிறப்பிடமாக கொண்ட இளைஞர்கள் தமாம் நகரில் தலைமை காரியாலயம் அமைத்து செயற்பட்டார்கள். ஆரம்பத்தில் அதன் தலைவராக ஜனாஃப் MIM முனவர் அவர்களும் செயலாளராக MC முஃபல்லல் அவர்களும் செயற்பட்டார்கள். இந்த சங்கத்தின் மூலம் பானகமுய் மாணவர்களுடைய
கல்வி வளர்ச்சிக்கும் வறியவர்களுடைய தேவைகளுக்கும் நிதியுதவிகள் செய்யப்பட்டு வந்தது. இன்று அதன் தலைவராக ஜனாப் எம்ஜேஎம் சமூன் ஆசிரியர் செயற்படுகின்றார். பானகமுவ சமூக நலன் பொறிச்சங்கம் இன்று வைத்திய பட்டதாரி மாணவன் ஜனாப் MSM நஸ்ரின் அவர்களை தலைவராகவும் ஜனாப் MAM ஹரூஸ் அவர்களை செயலாளராகவும் கொண்ட ஒரு மாணவர் சங்கம் இயங்குகிறது. இந்த சங்கத்தில் துடிப்புள்ள இளைஞர்கள் பலர் ஒன்று சேர்ந்துள்ளனர். கல்வியுடன் தொடர்பான சமூக பணிகளையே இவர்களும் தொடர்கின்றமே வரவேற்கத்தக்கது. ஒளிவிளக்கு எனும் அன்னூர் மத்திய கல்லூரியின் உத்தியோகபூர்வ சஞ்சிகைக்கு உயிரூட்டி அதனை புது பொலிவுடன் வெளியிட்டு வைத்தமை ஒரு சாதனை எனலாம். இதனை தொடர்ந்தும் வெளியிட்டு வைக்க முன்வந்துள்ளமை வரவேற்கக்கூடியதாகும். செரண்டிப் நலன்புரி சங்கம் செரண்டிப் நலன்புரி சங்கம் என்ற பெயரில் 1985 ஆண்டளவில் ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்காக ஒரு நிரந்தர கட்டிடம் நிர்மாணிக்கவும் உத்தேசிக்கப்பட்டு அதற்காக காணியொன்றும் வாங்கப்பட்டது. இந்த சங்கத்தின் மூலம் முன்னர் சில பொது பணிகள் செய்யப்பட்டன. இதன் மாதர் பிரிவொன்றும் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆரம்ப கால செயற்பாட்டு நிர்வாகியான ஜனாப் MJM சலீம் ஆசிரியர் தற்போதும் இயங்குகிறார். ஜனாசா நலன்புரி சங்கம் இரண்டாவது. இந்த சங்கம் ஊருக்கு மகத்தானதொரு சேவையை செய்து வருகின்றது. அதாவது ஊரில் ஒரு ஜனாசா ஏற்பட்டதை அறிந்தவுடன் இந்த சங்கத்தவர்கள் தமது உடல் உழைப்பால் கப்றுகளை வெட்டி உதவுவார்கள். அத்துடன் பழைய பள்ளிவாசலையும் கப்ரிஸ்தானையும் புனிதமாகவும் அழகாகவும் வைத்துள்ளனர். அரசியல் ஜமாத் எனும் வரையறைகளுக்கு அப்பாற்பட்டு சமூக நலனொன்றையே நோக்காக கொண்டு இயங்கும் இவர்களுடைய திருப்பணியை மதித்து மரியாதை செய்ய வேண்டும். இந்த சங்கத்தின் இன்றைய தலைவராக ஜனாப் SM ரஃபீக் அவர்கள் செயற்படுகிறார். இவர்களுடைய இந்த மகத்தான சேவைக்கு முழு பானகமுவை சமுதாயமும் நன்றி கடன் பட்டவர்கள் அவர். மேலும் இதன் உழைப்பாளர்களுக்கு அல்லாஹ் ஈருலகிலும் பிழை பொறுத்து அருள் பாலிக்க துவா செய்வோம். அடுத்ததாக சமாதான குழு. 2002 வருடம் பானகமுயில் ஒரு சமாதான குழு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இந்த அங்குரார்ப்பணம் ஒரு சமூக பிரச்சினையில் முளைவிட்டதெனலாம். பானகமுயின் ஒரு சில முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கும் ஈரியகொள்ளை எனும் அயலூரின் சில முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளை காரணமாக கொண்டு ஒரு பதற்ற நிலை உருவானது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பகுதியில் சில மத தலைவர்களுடைய வழிகாட்டலில் ஆயுத குழுக்கள் உருவாகி வருவது தெரிய வந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஊரின் சில திறன்மிக்க இளைஞர்கள் பிரிவினைகளை மறந்து ஒன்றுபட்டு சாந்தி மார்க்க வழியில் எதற்கும் முகம் கொடுப்போம் எனும் அடிநாதத்துடன் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார். இங்குள்ள எல்லா ஜமாத்தினரையும் எல்லா அரசியல் குழுக்களையும் உள்ளடக்கக்கூடியவாறு ஊருக்கு ஒரு சங்கம் என இது இயங்க தொடங்கியது. ஆரம்பத்தில் உருவான பிரச்சினை பிற சமய பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், போலீஸ் பகுதியினர் ஆகியோருடன் கருத்து பரிமாறி யதார்த்தங்கள் புரிய வைக்கப்பட்டு வெற்றிகரமாக முடிவுற்றது. இதனால் ஒரு சமூக இணக்கப்பாடு உருவாகியது. பானகமுவ முஸ்லிம்களுடைய அமைதியான வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்தும் எண்ணக்கருவை கொண்டு இந்த சங்கம் இயங்குகிறது. இன்று பிற சமூகத்தவர்கள் கண்டு வியக்கும் வண்ணம் இந்த சங்கத்தின் பணிகள் தொடர்கின்றன. இந்த அமைப்பின் ஆரம்ப தலைவராக அல்ஹாஜ் மீராலபே அவர்கள் பணிபுரிந்தார். தற்போதைய தலைவராக ஜனாப் FM நஜீம் அவர்கள் கடமையாற்றுகிறார்கள். இந்த சங்கத்தின் மேல் ஊர் மக்கள் மிகவும் அக்கறை காட்டுகிறார்கள், அதிக விசுவாசமும் வைத்துள்ளனர். இந்த சங்கம் சில துணை பிரிவுகளையும் கொண்டு இயங்குகிறது. அதில் ஒரு பிரிவு முச்சக்கர வண்டி சாரதிகள் அமைப்பு. இது முச்சக்கர வண்டி சாரதிகளை ஒரு வரையறைக்குள் செயற்பட வைத்துள்ளது. சமாதான இணக்க சபை அடுத்த பிரிவு. இது ஊரவரின் குடும்ப காணி சம்பந்தமான பிணக்குகளை சுமூகமாக தீர்த்து வைக்க முயற்சிக்கிறது. இவற்றின் மூலம் அளப்பரிய நன்மைகளை பானகமுவ மக்கள் அனுபவிக்கிறார்கள், மேலும் எதிர்பார்க்கின்றார்கள். பதற்றமான சந்தர்ப்பங்களில் பானகமுவின் ஏக பிரதிநிதியாக இந்த சங்கத்தின் நிர்வாகிகள் செயற்படுவது ஊர் மக்களுக்கு ஆத்ம திருப்தியை தருகிறது. இங்குள்ள பலவித அரசியல் சமய அணிகளையும் ஒன்றாக திரட்டி எல்லா விதத்தவர்களும் நிர்வாக அங்கத்தவர்களாகும் வண்ணம் ஒரு கட்டுக்கோப்பினுள் அமைந்துள்ளமை இந்த சங்கத்தின் தனிச்சிறப்பென குறிப்பிட முடியும். இப்படியானதொரு சங்கம் இந்த ஊருக்கு மட்டுமல்ல எல்லா முஸ்லிம் கிராமங்களுக்கும் கட்டாயம்
வேண்டும். இதன் கட்டுக்கோப்பை பேணுவது மிகவும் முக்கியம். இது ஊர் மக்களுடைய கடமையும் கூட. ஏனென்றால் அதன் அமைப்பு குலைந்தால் சங்கத்தின் வலிமை குன்றலாம். எனவே எல்லா இடங்களிலும் நீதியை நிலைநாட்டி சதாவும் இயங்க அல்லாஹ் அருள் செய்வானாக. தொடர்ந்தும் பானகமு மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி பாதையை பின்னோக்கி பார்த்தால் பல உண்மைகளை காண முடியும். ஆரம்ப காலத்தில் மந்தை மேய்த்தலுடன் விவசாயம் செய்து மக்கள் தம் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள். பணப்புழக்கத்துடன் பண்டமாற்றும் கணிசமான அளவு இடம்பெற்றுள்ளன. பொதுவாக இது ஆரம்ப காலங்களில் எல்லா இடங்களிலும் காணப்பட்ட பொது பண்பாகும். தென்னிந்திய வியாபாரிகள் மூலமே இங்கே வியாபாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டதென கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களை கொண்டு தீர்மானிக்க முடிகிறது. விவசாயம் சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்கிறது. 2 போகங்கள் சிரமமின்றி செய்கை பண்ணப்பட்டன. அறுவடையான நெல் ஆண்டு முழுவதற்குமான உணவு தேவைக்கு போதுமானதாக இருந்தது. மேலதிக விளைச்சல்களை கொண்டு வறியவர்கள் தாராளமாக போஷிக்கப்பட்டார்கள். அறுவடை முடிந்தது. கமத்தை அல்லது களம் எனப்படும் நெல் மிதிக்கப்படும் இடத்தில் நெல் பகிரும் போது வசதியற்றோர் வந்து உணவு தேவைக்கு வாங்கி செல்வார்கள். இப்படியாக பல கமத்தைகளுக்கு போய் வந்தால் அவர்களுடைய வருடாந்த தேவையின் கணிசமான பகுதி பூர்த்தியாகி விடுகிறது. வியாபாரம் என்ற வகையில் இங்கே முதலில் 1920 ஆண்டளவில் ஒஃபீசர் என அழைக்கப்பட்ட ஜனாப் எம்எல் பகீர் தம்பி அவர்கள் ஒரு பலசரக்கு கடையை நடாத்தினார். இதே காலப்பிரிவில் ஜனாப் சீனி முகமது என்பவரும் ஒரு பலசரக்கு கடையை வைத்திருந்தார். ஜனாப் அப்துல் காதர் என்பவர் ஒரு தேநீர் கடையை வைத்திருந்தார். இவைதான் இங்கே இருந்த ஆரம்ப கடைகள். இதற்கு முற்பட்ட காலத்தில் தேவைப்பட்ட உபயோகப் பொருட்கள் தெலியாகுன்னையில் நடந்து சந்தைக்கு போய் வாங்கி வந்துள்ளனர். மிகவும் குறைந்த தொகை மக்கள் வாழ்ந்தமையினால் இந்த முயற்சிகள் கூட்டாக நடைபெற்றுள்ளன. மாட்டுக்கரத்தை எனும் வண்டிகளில் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தருவிக்கப்பட்டன. இதன் பின்னர் தான் ஆங்காங்கே பலசரக்கு தேநீர் கடைகள் உருவாகின. தென்னை பயிர்ச்செய்கை வளர்ச்சி பெற்றதன் பின்பு கொப்பரா எனும் உலர்த்திய தேங்காய் கைத்தொழிலும் வளர்ச்சி பெற்றது. பலர் கூலி தொழில்களிலும் ஈடுபட்டனர். கொப்பரா எனும் உலர்த்திய தேங்காய் தயாரிக்கும் நிலையங்களும் தோன்றின. அத்துடனே 1942 ஆண்டளவில் ஊரில் கடைவீதியில் உலர்த்திய தேங்காய் கொள்வனவு செய்ய ஜனாப் அகமட் நெய்னா என்பவர் ஒரு கொப்பரா கடையை ஆரம்பித்தார். இதற்கு முன்பு தெலியாகுன்னைக்கு கொண்டு போய் விற்கப்பட்டது. பெருந்தோட்டங்களுக்கு தென்னிந்திய தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டனர். பானகமுயைச் சூழவுள்ள தோட்டங்களிலும் குடும்பமாக அவர்கள் அழைத்து வரப்பட்டு குடியமர்த்தப்பட்டனர். இந்த நிகழ்வு பானகமுய் பொருளாதார வரலாற்றில் பெரும் திருப்பு முனையாகிவிட்டது எனும் உண்மையை மறந்துவிட முடியாது. அவர்கள் வருவதற்கு முன்பு இங்குள்ள சில ஆண்கள் தோட்டங்களில் வேலை செய்திருக்கிறார்கள். தோட்டங்களில் பல நூறு இந்திய தொழிலாளரை வேலைக்கு அமர்த்திய போதும் அவர்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வழிவகைகளை தோட்ட நிர்வாகம் செய்து கொடுக்கவில்லை. ஒவ்வொரு தொழிலாளர் குடும்பத்துக்கும் வாராந்தம் 7 கொத்து மில்செட் எனும் ஒரு வகை அரிசி தோட்ட நிர்வாகத்தினால் வழங்கப்பட்டது. மிகவும் அதிகமான தொழிலாளர் இந்த அரிசியை கொடுத்து பண்டமற்றாக வேறும் அவசிய பொருட்கள் வாங்குவதை வழக்கமாக கொண்டனர். இது இறக்குமதி செய்யப்பட்ட சிறந்த இன அரிசி வகையாகும். வியாபாரிகள் இதனை விரும்பி வாங்கினர். எனவே பானகமுயில் தோட்ட தொழிலாளரை நம்பிய வியாபார நிலையங்களும் வியாபாரிகளும் காலக்கிரமத்தில் உருவாகினர். இதனால் இங்குள்ள மக்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சியடையலாயிற்று. தொழிலாளருக்கு சம்பளம் கொடுக்கும் தினம் பெறும் திருவிழாக்கள் போல காட்சியளித்தது. தோட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மாதாந்தம் அங்காடி நடைபெறும். தொழிலாளருக்கு வேண்டிய அத்தனை பொருட்களும் அங்கே பெற்றுக்கொள்ள முடிந்தன. இதனால் ஊரில் உள்ள கடைகளும் களை கட்டின. கடைகளிலிருந்து மாதாந்த கொடுப்பனவு முறையில் பணம் செலுத்தவும் பொருட்கள் பெற்றுக்கொண்டார்கள். தென்னை, நெல், பலசரக்கு வகை, பிடவை முதலான துறைகளில் வியாபாரம் வளர்ச்சியடையலாயிற்று. இங்கே பணம் படைத்தவர்களும் உருவாகினர். சகல வாழ்க்கை தேவைகளிலும் வளர்ச்சி காணலாயிற்று. இந்த பொருளாதார அமைப்பில் எங்கும் போல இங்கும் மக்களிடையே பொருளாதார வசதி அடிப்படையில் சமூக ஏற்றத்தாழ்வுகளும் உண்டாயின. இருப்பினும் இங்கே பணக்காரர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சிலர் மட்டுமே இருந்தனர். அதிகமானவர்கள் சிறு சிறு வியாபாரங்கள் செய்தனர். கூலி தொழில் செய்தவர்களும் இருந்துள்ளனர். 1936 வருடம் பள்ளிவாசலில் நடைபெற்ற கந்தூரி ஒன்றின் செலவு விபரம் இப்பக்கத்தில் தரப்பட்டுள்ளது. இந்த விபரம் 1936 வருட கந்தூரி வசூல் புத்தகத்தில் இருந்து பெறப்பட்டது.
அரிசி 3 மூடை 31 ரூபாய் 50 சதம், தேங்காய் 100 2 ரூபாய் 50 சதம், ஆடு ஒன்று 4 ரூபாய் 75 சதம், மாடு ஒன்று 10 ரூபாய் 50 சதம், விறகு 50 சதம், பன்னீர் போத்தல் ஒன்று 35 சதம், நெய் போத்தல் ஒன்று 1 ரூபாய் 10 சதம், தேங்காய் எண்ணெய் 1 போத்தல் 30 சதம், கோப்பி 1 இராத்தல் 50 சதம், புகையிலை 2 10 சதம், ஸ்பிரைட் போத்தல் 15 சதம், மண்ணெண்ணெய் 3/2 போத்தல் 1 ரூபாய் 12 சதம், பழசிலவு 4 ரூபாய் 45 சதம், சுக்கு 3 சதம், மாடு மேய்ச்சல் கூலி 50 சதம், மொத்தமாக 59 ரூபாய் 35 சதம். இந்த விலை விவரங்களை இன்றுள்ள விலைகளுடன் மிகவும் கவனமாக ஒப்பிட்டு நோக்கும் போது விலைகள் வளரக்கூடிய விதத்தை காண முடிகின்றது. அதாவது இந்த விவரம் வளரும் சிறார்களுக்கு முற்காலத்தை விளங்கிக் கொள்ள மிகவும் உதவியாக அமையும். வருமானத்தை தரக்கூடியவை ஓரளவான நெற்காணிகள் மட்டுமே. 1960 ஆண்டில் பானகமோய் பிரிவில் 148 ஏக்கரும், தலம பிரிவில் 7 ஏக்கரும், குருமட பிரிவில் 56 ஏக்கரும் ஆக மொத்தம் 211 ஏக்கர் வயல் நிலங்களே இங்கே குறிப்பிடத்தக்கது. காலக்கிரமத்தில் வியாபார வளர்ச்சி காரணமாக இங்கே பொருளாதார அதிகரிப்பு காணப்படலாயிற்று. மக்கள் பலதரப்பட்ட வர்த்தக முயற்சிகளில் இறங்கினர். உள்ளூரிலும் அயல் நகரங்களிலும் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டன. ஆனால் இங்கே எவ்வித கைத்தொழில்களும் வளர்ச்சி பெறவில்லை. போதிய மூலதனமும் தொழில்நுட்ப அறிவும் இல்லாமையால் இதற்கான பிரதான காரணமாக காணப்பட்டது. இதை பற்றி வேறொரு இடத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. 1980 ஆண்டுகளின் பின்பு நாட்டில் திறந்த பொருளாதார அமைப்பின் கீழ் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வசதி அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் காரணமாக பானகமொய்யும் துரித வளர்ச்சி பாதையில் வீரநடை போடலாயிற்று. இதனால் இங்கே காணப்பட்ட எளிமையானதும் மண் வாசனையுடையதுமான வாழ்க்கை அமைப்பு மங்கலாயிற்று. சகல துறைகளிலும் நவீன பாணிகள் இடம்பெறலாயின. எல்லா இடங்களிலும் போல இங்கேயும் ஓலை குடிசைகள் மறைந்தன. நவீன உபகரணங்கள் உபயோகத்துக்கு வந்தன. உடைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டன. கூடவே தம் பிள்ளைகளை கற்பிக்க வேண்டும் எனும் கல்வி தாகம் பிள்ளைகளை விட பெற்றோரிடம் அதிகரிக்கலாயிற்று. எனவே வெளிநாட்டு உழைப்பு பானகமொயின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த செய்து வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்த மக்களை நடுத்தர வர்க்கத்தினராக பரிமாற்றமடைய செய்து விட்டது. ஆனால் நிரந்தர தொழில் என்று நம்பியிருக்கக்கூடிய வருமான வழிகள் இங்கே எத்தனை பேருக்குத்தான் இருக்கின்றன? பானகமொயில் நாளாந்தம் பெற்றுக்கொள்ளப்படும் தொழில்நுட்ப சேவைகளும் அன்னளவாக மனித வளமும், அதாவது மேசன் வேலை 20 பேர், மரவேலை 5 பேர், மோட்டார் வண்டி திருத்துதல் 4 பேர், மோட்டார் சைக்கிள் திருத்தம் 6 பேர், மிதிவண்டி திருத்துதல் 3 பேர், வானொலி தொலைக்காட்சி திருத்தம் 3 பேர். இந்த மொத்தம் 41 பேருடைய முயற்சிகளில் முஸ்லிம்கள் மொத்தம் 5 பேர் மட்டுமே ஈடுபட்டுள்ளமை சிந்திக்க வைக்கும் விடயமல்லவா? மேற்குறிப்பிட்ட சேவைகளுள் கணிசமானவற்றையிடும் இங்குள்ளவர்கள் மூலம் ஈடு செய்யப்படுவதாயின் அதனால் சமூகம் பெறும் பயன்கள் எவ்வளவோ. பானகமொயின் முதல்வர்கள் பெற்றுக்கொள்ள முடிந்த தகவல்களின் அடிப்படையில் பானகமொயில் முதலாக பலவித துறைகளில் பதவிகள் வகித்தவர்களும் அவர்களுடைய பெயர்களும் பதவிகளும் இங்கே தொகுக்கப்பட்டுள்ளன. முதலாவது ஆலிம் ஜனாப் MC சுலைமான் ஆலிம். முதலாவது ஹாஃபில் மௌலவி SM முஸ்தபா குருமட. முதலாவது ஹாஜி அல்ஹாஜ் இஸ்மாயில் லெபை. முதலாவது ஊர் ஆரச்சி ஜனாப் TL மீரா லெபை. கிராம தலைவர்கள் பானகமோ பகுதி ஜனாப் இப்ராஹிம் சாஹிப். குருமட பகுதி ஜனாப் உதுமான் லெபை. பாடசாலை அதிபர் ஜனாப் NM மீரா லெபை. ஆசிரியர் ஜனாப் AC சையது அகமது. ஆசிரியை ஜனாஃபா AM உம்மு ரசீதா. டாக்டர் ஜனாஃபா MJ சித்தி சுஹாரா. பொறியியலாளர் ஜனாப் MS நிஹ்மத்துல்லா. சட்டத்தரணி ஜனாப் MCM ரிஃப்கி. பட்டதாரி ஜனாப் AHM ஹனீஃபா. போலீஸ் அதிகாரி ஜனாப் SM ராசிக். விவாக பதிவாளர் அல்ஹாஜ் SYS முகமது தங்கல். மாகாண சபை உறுப்பினர் அல்ஹாஜ் MM தஸ்லீம். பிரதேச சபை உறுப்பினர் ஜனாப் AHM ரிஃபாய். கிராம சபை உறுப்பினர் ஜனாப் முகமது இப்ராஹிம். கிராம சபை உறுப்பினர் ஜனாப் AL அப்துல் கரீம். விதான ஜனாப் முகமது லெபே. உப தபால் அதிபர் ஜனாப்
MNM நெய்னா முகமது, கூட்டுறவு கடை முகாமையாளர் ஜனாப் PM ஹனீஃபா, சமாதான நீதவான் ஜனாப் ACM சஹீட், வங்கி உத்தியோகத்தர் ஜனாப் SM சுபைர், தொழில்நுட்பவியலாளர் ஜனாப் MSM முனாஃப். அதேபோன்று முதலாவது இடம்பெற்றவைகள் பிரசுரம் முஹிதீன் மஸ்ஜித் திறப்பு விழா, பாடல் தொகுதி கவிஞர் MHM சம்ஸ் அவர்கள் ஆக்கியது. சஞ்சிகை ஒளி விளக்கு, இதனுடைய கையெழுத்து பிரதி 1962 வெளியிடப்பட்டது. நூல் பானகமு எனும் மாந்திராவு. பானகமு எனும் மாந்திராவினை தொகுப்பதற்கு பலவித தேடல் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் வேளையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி ஊரில் பலவித துறைகளில் பெயர் பதித்த பலரை இனங்காண முடிந்தது. இவர்களை எதிர்கால பரம்பரையினருக்கு அறிமுகம் செய்து வைப்பது சாலச் சிறந்ததென தோன்றுகிறது. ஜனாப் லெப்பை தம்பி மீரா லெப்பை அவர்கள். இவர் முதலாவதாக போலீஸ் அதிகாரம் பெற்ற கிராம ஆராய்ச்சி எனப்படும் கிராம தலைவர் ஆவார். இவருக்கு வழங்கப்பட்ட 1870 ஜனவரி மாதம் 16 இடப்பட்ட வடமேல் மாகாண அரசாங்க அதிபருடைய நியமன கடிதம் மூலம் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. மாந்திராவியில் வாழ்ந்த அதிகாரம் கொண்ட முதலாவது அரசு அதிகாரி எனலாம். ஊரின் 8 பிரிவுகளுக்கும் இவர் பொறுப்பாளர் என்பதை குறிப்பிடத்தக்கது. ஜனாப் செய்யது யாசின் செய்யது முகமது மௌலானா தங்கள் அவர்கள். இவர் பானகமுயின் அண்மை கால வரலாற்றில் முக்கிய இடம் பெறுகிறார். இவருடைய பிறப்பிடம் மருதமுனை. இவருடைய தகப்பனார் செய்யது யாசின் மௌலானாவுடன் 1930 ஆண்டளவில் பள்ளிவாசலில் கத்தீப் பணிக்காக இங்கே வந்தார். இவர் கல்வி அறிவுடையவர் என்பதனால் அன்று பாமர மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்டார். ஊரில் நிகழும் சுக துக்க நிகழ்வுகளில் பிரதான முக்கியஸ்தராக இவர் கலந்து கொண்டார். ஊரின் குடும்ப விவகாரங்களில் சிறந்த ஆலோசகராகவும் விளங்கினார். பள்ளிவாசல் கத்தீப் என்ற வகையில் ஊரின் நிர்வாக தலைவராக பணிபுரிந்தார். ஊரில் ஜமாத் பிரிவினையின் போது பழைய ஜமாத்தினை உறுதியுடன் பேணி வந்தார். 112 வருடங்கள் வாழ்ந்து 1992 காலஞ்சென்ற இவர்கள் இறுதி வரை திடகாத்திரத்துடன் விளங்கினார். ஜனாப் MSM சாலிஹ் ஆலிம் அவர்கள். இவர் பொல்வத்தியை பிறப்பிடமாக கொண்டவர். பானகமுயின் முன்னாள் ஆலிமான ஜனாப் சுலைமான் ஆலிம் அவர்களுடைய மகனான இவர் பானகமுயின் முதலாவது மௌலவி எனும் கௌரவத்துக்குரியவர். ஆரம்ப கல்வியை வெலிகம மத்ரசத்துல் பாரியிலும், உயர்கல்வியை தென்னிந்தியா பாக்கியத்து சாலிஹாத் அரபு கலாசாலையிலும் கற்றவர். ஊரினதும் ஊர் பாடசாலையினதும் முதலாவது அரபு ஆசிரியர் ஆவார். இங்கே ஜமாத் பிரிவினையின் பின்பு பழைய ஜமாத்துக்கு தலைமை தாங்கி ஊருக்கு சிறப்பான சேவைகள் செய்துள்ளார். முஹிதீன் ஜும்மா மஸ்ஜிதின் நிர்மாண பணியை தியாகத்துடன் தலைமேற்கொண்டு நிறைவேற்றி புகழ் பெற்றார். 2003 ஆண்டு அன்னார் காலஞ்சென்றார். அல்ஹாஜ் ML முகமது லெப்பை சின்னா ஆலிம் அவர்கள். சின்னா ஆலிம் சா என அன்புடனும் கௌரவமாகவும் அழைக்கப்பட்ட இவர் தென்னிந்தியாவில் மார்க்க கல்வியை கற்றார். இளமையிலே சுறுசுறுப்பானவராகவும் தயங்காமல் எவர் முன்பும் தனது கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய தைரியசாலியாகவும் விளங்கினார். இவர் ஊரின் பொது விடயங்களை அதிகாரிகள் முன் தைரியத்துடன் எடுத்துரைத்த சம்பவங்கள் பல உண்டு. மக்கா மஸ்ஜித் பள்ளிவாசலை நிர்மாணிக்க உழைத்தவர். இவர் ஜமாத் பேதமின்றி எல்லோருடனும் இனிமையாக பழகும் சுபாவம் கொண்டமையினால் எல்லோருடைய நன்மதிப்பையும் பெற்றுக் கொண்டார். அன்னார் 1996 காலமானார்கள். ஜனாப் KM முஹிதீன் மௌலவி அவர்கள். இவர் குர்நாகல் மல்லபிட்டியைச் சேர்ந்தவர். பானகமுயில் குர்ஆன் மதரசாவில் சுமார் 26 வருட காலம் சேவை புரிந்துள்ளார். ஜமாத் பிரிவினையின் முன்பிருந்தே இங்கே பணிபுரிந்தமையினால் ஊரில் அநேக மாணவர்கள் இவரிடம் அல் குர்ஆனை ஓத கற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய இறையச்சமும் சேவை மனப்பான்மையும் இன்றும் இவர் போற்றி புகழப்படுகின்றார். இவருடைய தனித்துவமான குரலை பலரும் பாராட்டுகின்றனர். பானகமுயின் வரலாற்றில் தகவல்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் பள்ளிவாசல் மദ്രസா முஅல்லிமாக சிறப்பாக சேவை செய்தவர் எனும் பெருமை இவருக்கு இருக்கிறது. ஜனாப் நாவூர் லெப்பை குருக்கல்லத்தா அவர்கள். குருக்கல்லத்தா என்ற ஊரில் பிரபல்யம் பெற்றுள்ள ஜனாப் நாவூர் லெப்பை அவர்கள் பல துறைகளில் சமூகத்துக்கு பயன்மிகு பணிகள் செய்துள்ளார். இவருடைய அல் குர்ஆன் உச்சரிப்பும் பாராயணமும் கேட்போரை கவரக்கூடியதாக இருந்தது. இவரிடம் அல் குர்ஆனை பல தலைமுறையினர் ஓத கற்றுள்ளார்கள். கற்றவர்கள் இன்றும் பெருமைப்படுகின்றனர். ஊரில் தமிழ் பாடசாலை இல்லாத காலத்தில் இவர் பல பிள்ளைகளுக்கு தமிழ் மொழி கற்றுக் கொடுத்துள்ளார்.
சீனடி விளையாட்டில் கைதேர்ந்தவராக விளங்கியதுடன் அந்த வித்தையை அன்று பல இளைஞர்களுக்கு பயிற்றுவித்தார். எனவே சிறந்த ஒரு சீனடி வாத்தியாராகவும் திகழ்ந்தார். பல துறைகளில் இவர் குருவாக விளங்கியமையினால் தான் என்னவோ குருக்கள் எனும் சிறப்பு பெயரை பெற்று இன்றும் போற்றப்படுகின்றார். அல்ஹாஜ் இஸ்மாயில் லெப்பே கப்பல் ஆலிம்சா அவர்கள். இவர் கிழக்கு மாகாணம் சாய்ந்தமருதை பிறப்பிடமாக கொண்டவர். சிறந்த மார்க்க ஞானமுடைய இவர் எதிலும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பவராக விளங்கினார். அத்தர், ஊதுபத்தி போன்ற மணப்பொருட்களை விற்று வாழ்க்கை நடாத்தினார். ஏழ்மை வாழ்விலும் சிக்கனத்தை கடைபிடித்து தன்னுடைய சிறிய வருவாயை கொண்டு ஹஜ் கடமையை நிறைவேற்றி முன்மாதிரியாக திகழ்ந்தார். இவர் சிறந்த மார்க்க விளக்கசாலியாகவும் விளங்கினார். இவருடைய வாழ்க்கையின் சிறப்புகள் ஊரவர்களுடைய மனங்களில் நிலைத்துவிட்டன. விசாலமான அறிவுள்ளவர் என்பதனால் கப்பல் ஆலிம் என பெயர் வந்ததென்று சொல்லப்படுகின்றது. அரசியல் தொடர்புகள். இலங்கையின் சுதந்திரத்தின் பின்புதான் இங்கே அரசியல் பற்றிய விழிப்பு ஏற்பட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆரம்ப காலத்தில் இலங்கையின் ஒரே அரசியல் கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி விளங்கியது. அதன் ஆதரவாளர்களாகவே நாட்டு மக்களின் மிக பெரும்பான்மையினர் இருந்தனர். முஸ்லிம் தலைவர்களும் இந்த நிலைப்பாட்டிலேயே இருந்தார்கள். அன்று இலங்கை முஸ்லிம்கள் மிகவும் கௌரவத்துக்குரிய பிரஜைகளாகவே கணிக்கப்பட்டமை கவனிக்க வேண்டியது. காரணம், முஸ்லிம்கள் என்றும் நாட்டிற்கு விசுவாசமானவர்களாகவே இருந்துள்ளனர். இன்றும் அந்த விசுவாசம் காக்கப்பட்டு வருகின்றமை முஸ்லிம் சமூகத்துக்கே பெருமையாகும். நடப்பு காலகட்ட யுத்த சூழலில் நாட்டில் ஒரு முஸ்லிம் எனும் காட்டிக் கொடுப்பில் ஈடுபடாமை இதற்கு சிறந்த உதாரணமாகும். நாட்டிற்கான பொது விடயங்களில் முஸ்லிம்கள் பெரும் பங்காற்றி வந்துள்ளனர். தமது வர்த்தக நடவடிக்கைகளுடன் அரசியலிலும் கணிசமான பங்களிப்புகள் செய்து வந்தார்கள். ஆரம்ப சட்டசபையிலும் பின்னர் வந்த அமைச்சரவைகளிலும் அங்கத்துவம் பெற்றனர். எனவே முஸ்லிம்கள் இலங்கையின் பெரும் அரசியல் தலைவர்களுடன் தோள் கொடுத்து செயற்பட்டனர். இந்த மரியாதையை கிராமப்புறங்களில் வாழ்ந்த முஸ்லிம்களும் பேணினர். எனவே ஆரம்பத்தில் முஸ்லிம் கிராமவாசிகள் எல்லோரும் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களாகவே இருந்தனர். இதில் பானகமொய் விதிவிலக்கல்ல. எனவே இங்குள்ள மக்களுடைய முதல் அரசியல் பிரவேகம் ஐக்கிய தேசிய கட்சியில்தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு அப்போதைய தொடங்கஸ்லந்த பாராளுமன்ற உறுப்பினர் சர் ஜோன் கொத்தலாவல அவர்களும் முக்கிய காரணம் ஆவார். அவர் இங்குள்ள மக்களுடன் மிகவும் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொண்டார். அன்று கொத்தலாவல ஊருக்கு வருவதென்றால் பெரும் கொண்டாட்டம் போல. அவர் பிரதம மந்திரியாக இருக்கும் போதும் சுதந்திரமாக இங்கே வந்து போயுள்ளார். சர் ஜோன் கொத்தலாவல அரசியலில் இருந்து ஒதுங்கியதும் இந்த தொகுதியில் ஏயு ரொமானிஸ் என்பவர் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டார். இவர் கொத்தலாவலையை விட திறமை குறைந்தவர். ஏற்கனவே கொத்தலாவல மேல் மனத்தளவில் இருந்த அதிருப்தியாளர்கள் இப்போது பகிரங்கமாக எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போது நாட்டில் SWRD பண்டார்நாயக்குடைய செல்வாக்கு வளர்ந்து வரும் பருவம். எனவே இங்கும் பலர் அவருடைய கட்சியை ஆதரிக்கலாயினர். தொடர்ந்து இங்கே 2 கட்சியினர் தொழிற்படலாயினர். அவரவருடைய அரசியல் நடவடிக்கைகள் இங்கே களை கட்டின. இலங்கையின் ஏனைய பகுதிகளில் இடதுசாரி கட்சிகளுடைய செல்வாக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தோற்றத்துக்கு முன்பே இருந்தது. ஆனால் பானகமொயில் அது செல்வாக்கு பெறவில்லை. கிராம சபை தேர்தல் முதல் பாராளுமன்றம் வரையான தேர்தல்களில் 2000ஆம் ஆண்டு வரை பிரதான 2 கட்சிகளுமே மக்களிடம் வரவேற்பை பெற்றிருந்தன. இருந்த போதும் தனிநபர் செல்வாக்கே முதலிடம் பெற்றது. 1989ஆம் ஆண்டு பொது தேர்தலுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேர்தல் களத்தில் இறங்கியது. காங்கிரஸ் தேசிய தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் பிரச்சாரம் செய்து நாடு பூராகவும் வலம் வந்தார். அப்போது அன்னூர் மத்திய கல்லூரி மைதானத்தில் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி குழுமியிருந்த மக்கள் முன் சகோதர வாஞ்சியுடன் காட்சி கொடுத்த சந்தர்ப்பம் நினைவுகளில் நிலைக்கக்கூடியதாகும். நாட்டில் முஸ்லிம் காங்கிரசின் அறிமுகத்துடன் 1991ஆம் வருடம் நடந்த முதலாவது பிரதேச சபை தேர்தலில் அல்ஹாஜ் MLM இனாயத்துல்லா பானகமை தொகுதியில் தெரிவானமை முக்கிய நிகழ்வாகும். 2000ஆம் ஆண்டு பிரதேச சபை தேர்தலில் ரிதீகம பிரதேச சபைக்கு பானகமுயின் அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு சுயேட்சை குழு கேத்தல் சின்னத்தில் போட்டியிட்டது. இதனை அரசியலில் முதலாவதான குழு முயற்சியாக கொள்ளலாம். உள்ளூரை சேர்ந்தவர்கள் பிரதேச சபை வரையிலுமே அங்கத்துவம் பெற்று வந்துள்ளனர். இந்த நிலை மாறும் வகையில் அல்ஹாஜ் MM தஸ்லீம் அவர்கள் 2004ஆம் வருடம் மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தெரிவானார். இது பானகமுயின் அரசியல் வரலாற்றில் மேலும் ஒரு மைல்கல்லாகும்.
ஆகும். இந்த தேர்தலில் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் நோக்கத்தக்கது. அதாவது ஊர் மக்கள் எல்லோருமே தத்தமது பாரம்பரிய அரசியல் பேதங்களை தவிர்த்து அல்ஹாஜ் தஸ்லீம் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். இன்று வரை இங்கே பிரதேச சபை, கிராம சபை மட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டு இனங்கண்டு கொள்ள முடிந்த ஊரவர்களை எங்கள் சந்ததியினருக்கு அறிமுகம் செய்து வைப்பது பயன்மிக்கதாகும். இவர்கள் சமூக நன்மைக்காக பலவித வழிகளில் உழைத்துள்ளார்கள். அவர்களுடைய பெயர்கள் வருமாறு: ஜனாப் முகமது இப்ராஹிம், ஐக்கிய தேசிய கட்சி; ஜனாப் AL அப்துல் கரீம், ஐக்கிய தேசிய கட்சி; ஜனாப் ML நெய்னா லெபே, சுயேட்சை; ஜனாப் UL அப்துல் ஹமீது, ஐக்கிய தேசிய கட்சி; ஜனாப் HL அஷ்ரப், சுயேட்சை; ஜனாப் MLM ஹனீஃபா, ஐக்கிய தேசிய கட்சி; ஜனாப் NL மஹ்மூத், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி; ஜனாப் AHM ரிஃபாய், ஐக்கிய தேசிய கட்சி; ஜனாப் HM ரசாக், ஐக்கிய தேசிய கட்சி; அல்ஹாஜ் MLM இனாயத்துல்லா, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்; ஜனாப் MM நஜீம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி; ஜனாப் ARM மும்தாஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்; ஜனாப் MLM நௌஃபல், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஜனாப் நௌஃபல் அவர்கள் பிரதேச சபை தேர்தலில் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்று ரிதிகம பிரதேச சபையின் உப தலைவராக செயற்படுகிறார். இந்த பதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பானகமுய் முஸ்லிம் இவர் ஆவார். தொடர்ந்தும் கல்வி வளர்ச்சி மற்றும் பாடசாலை பற்றிய அத்தியாயத்தை நோக்கும் பொழுது, ஒரு சமுதாயத்தில் ஏற்படும் கல்வி வளர்ச்சிதான் அந்த சமுதாயத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும் காரணியாக அமைகிறது. எனவே பானகமுவ மக்களிடையே ஏற்பட்ட கல்வி வளர்ச்சியும் மிகவும் பிரதானமான இடம் வகிக்கிறது. இதனை பல தலைப்புகளில் ஆராய்வதனால் மறைந்து போன பலவற்றை அறிந்து கொள்ளக்கூடிய அவகாசம் கிடைக்கலாம். எனவே இந்த விடயத்தை இலகுபடுத்த பாடசாலை கல்வியை 3 காலகட்டங்களாக பிரித்து நோக்குவது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றேன். அதாவது ஆரம்ப காலம் பாடசாலை உருவாக முன், இடைக்காலம் பாடசாலை மகாவித்தியாலயமாக வளர்வதற்கு முன், தற்காலம் மகாவித்தியாலயம் ஆனதன் பின்பு. ஆரம்ப காலம் பானகமுயின் கல்வி வளர்ச்சி படிமுறைகளில் முதலாம் படி ஆரம்ப குடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது. ஆரம்ப கல்வி நிலையை எழுத்தறிவு கொண்டு அளந்திட முடியாது. இஸ்லாத்தின் தோற்றத்துடன் கல்வியும் தோன்றுகிறது. இது சரித்திரம் நிரூபித்த உண்மை. எனவே இங்கே அரேபிய இளைஞனுடைய வருகையுடன் மார்க்கத்தின் ஒழுங்குகளும் விதிமுறைகளும் அறிமுகமாகிவிட்டன. எனவே எழுத்தறிவு இல்லாதவிடத்தும் அறிவுபூர்வமான நடைமுறைகள் வழக்கத்தில் இடம்பெறலாயின. கண்டி அரசனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ள இதுதான் முக்கியமான காரணியாக இருந்தது. அறிவு வளரும் வழிகளில் கல்வியும் ஒரு வழியாகும். இங்கே பல வழிகளில் அறிவு வளம் பெற்றது. இந்த பிரதேசத்தில் வாழ்ந்த பரம்பரையினரை விட மாந்திராவை குடிமக்களிடம் அழகிய நடைமுறைகள் தென்பட்டன. முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் சகோதர இனத்தினருடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்களாக காலங்காலமாக வாழ்ந்தார்கள். அனைத்துக்கும் காரணம் இவர்களிடம் காணப்பட்ட இஸ்லாமிய அடிப்படை அறிவு ஞானமே ஆகும். இங்கு கல்வி வளர்ச்சியின் ஆரம்ப படியாக மாததெத்தாவெவில் முஸ்லிம் குடியேற்றம் ஆரம்பிக்கும் போதே புனித அல் குர்ஆனை கற்பிக்கும் வழிமுறையும் உண்டாயிற்று. திண்ணை பள்ளிகளாக ஊரின் ஆங்காங்கே கற்பிக்கும் இடங்கள் இருந்தன. ஆரம்பத்தில் மார்க்க அறிவு அரபி மொழி மூலம் திண்ணை பள்ளிக்கூடங்களூடாக போதிக்கப்பட்டன. தமிழ் மொழியை பேசிய போதும் எழுத்துக்கள் தாம் அறிந்த அரபியில் எழுதப்பட்டன. அரபி தமிழ் இவ்வாறு பிறந்ததுவே. தென்னிந்தியாவில் இருந்து அரபி தமிழ் மார்க்க நூல்கள், குறிப்பாக தொழுகை அடவு, ஞான விளக்கங்கள், கிஸ்ஸா எனும் உத்தமர்களுடைய வரலாறுகளை கூறும் கவிதை தொகுப்புகள் முதலான நூல்கள் கொண்டு வரப்பட்டன. அன்று அரபு தமிழ் கற்றவர்களுடைய எழுத்து மொழியாக இருந்தது. கடித தொடர்புகள் அரபு தமிழ் மூலம் நிகழ்ந்துள்ளன. பிற்காலத்தில் பள்ளிக்கூடம் எனும் பெயரில் ஒரு கல்வி நிலையம் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டு அதில் பள்ளிவாசலில் பணியாற்றும் கத்தீப்மாரை கொண்டு அல் குர்ஆன் ஓதல் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வந்துள்ளது. அந்த கல்வி கூடத்தின் தோற்றத்தையே கீழே நீங்கள் காண்கின்றீர்கள். அதன் பழமை தோற்றத்துடனே இன்றும் திகழ்கிறது. இதற்கு முன்பதாக அல் குர்ஆனை கற்பிக்க அமைக்கப்பட்ட பொது இடம் பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. மார்க்க பிரிவினையின் பின்னர் பிரிந்த ஜமாஅத்தினர் மக்கா மஸ்ஜிதில் தனியான குர்ஆன் பள்ளிக்கூடத்தை அமைத்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இது பழைய பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் உள்ள கட்டிடம்தான். பள்ளி மദ്രസா எனவும் பள்ளிக்கூடம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இது இந்த ஊரில் கல்விக்கென நிர்மாணிக்கப்பட்ட முதல் கட்டிடமாகும். சுமார் 150 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த கட்டிடத்தில் பல தலைமுறையினர் புனித குர்ஆனை ஓத கற்றுள்ளனர்.
இந்த பள்ளிக்கூடத்தில் பல உஸ்தாதுமார்கள் ஓதல் கற்பித்துள்ளனர். இங்கே இவர்களை மாமா என்றே அழைத்தார்கள். இன்றும் அவ்வாறே அழைக்கப்படுகின்றார்கள். இங்கே இந்த உன்னதமான பணியை செய்த பலர் இன்றும் மக்களின் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மல்லாப்பிட்டியைச் சேர்ந்த ஜனாப் KM முஹிதீன் மௌலவி அவர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவர் ஆவார். இன்றும் அதன் பணி தொடர்வது மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். அதே நேரம் இந்த வரலாற்று கட்டிடத்தை பேணி பாதுகாப்பது ஊரின் முக்கியஸ்தர்களுடைய கடமை எனலாம். காரணம், மாந்திரவையின் ஒரு வரலாற்று சின்னம் எனும் பாதுகாக்கப்பட வேண்டாமா? காலக்கிரமத்தில் தமிழ்நாட்டிலிருந்தும் இலங்கையின் கிழக்கு மாகாண பகுதியிலிருந்தும் மக்களுடைய தொடர்புகள் ஏற்படவே தமிழ் அறிவும் வளரலாயிற்று. ஆரம்பத்தில் மார்க்கத்துடன் தொடர்பு பட்ட விடயங்களையும் கிஸ்ஸாக்களையும் தமிழில் வாசிக்கலாயினர். அன்று தமிழ் அறிவு பெற்றவர்கள் விரல் விட்டெண்ணக்கூடியவர்களே ஊரில் இருந்தார்கள். அவர்கள் வாசிக்கும் கிஸ்ஸாக்கள் எனப்படும் கதைகளை கேட்டு ரசிக்க பெரும் கூட்டமே கூடிவிடுமாம். சூழ உள்ள கிராமங்களில் சிங்கள மொழி கற்பதற்கான வசதிகள் இருந்தன. ஆரம்பத்தில் ரம்படகல்ல விகாரையில் சிங்களம் கற்பித்தல் நடைபெற்றது. அதேவேளை ரம்படகல்ல தோட்டத்தின் பக்கத்தில் ஒரு கொட்டிலில் தோட்டத்தின் அனுசரணையுடன் சிங்களம் கற்பிக்கப்பட்டது. இந்த கல்வி நிலையத்துக்குத்தான் பானகமொழி முஸ்லிம் பிள்ளைகள் முதலில் கல்வி கற்கவென போனார்கள். இங்கும் கணிசமான பிள்ளைகள் கற்றார்கள். ஆசிரியர்களாக திரு விக்ரமசிங்க என்பவரும் அவருடைய மனைவியும் அங்கே சேவை செய்தார்கள். அன்றைய கல்வியில் தாய்மொழிதான் பிரதான இடம் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தோட்டத்தின் செல்வாக்கில் இந்த கல்வி நிலையம் இயங்கியதால் கிறிஸ்தவ மத செல்வாக்கும் திணிப்பும் நிகழக்கூடிய நிலைமைகள் தென்படவே சிங்கள பிள்ளைகள் அதிலிருந்து விலகி ரம்படகல்ல விகாரையில் இயங்கிய பாடசாலைக்கு செல்லலாயினர். அங்கே இடப்பற்றாக்குறை ஏற்படவே ஒரு சிங்கள பாடசாலையை அமைக்கும் முயற்சியில் ரம்படகல்ல மக்கள் ஈடுபட்டனர். எனவே ரம்படகல்ல பாடசாலை அங்கே தோன்றியது. தோட்ட பாடசாலையில் இருந்து விலகிய முஸ்லிம் பிள்ளைகளும் ரம்படகல்ல பாடசாலைக்கு செல்லலாயினர். ஆனால் அப்படி போய் கற்பதை பெரும்பாலானோர் விரும்பவில்லை. இங்கே ஒரு உண்மையை விளங்க வேண்டி இருக்கிறது. அதாவது அரபு மொழிதான் எமக்குரியது, ஏனையவை அந்நியருடையது என்ற மனோநிலை முஸ்லிம்களிடம் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்தே காணப்பட்டது. இதற்கு காரணமும் இருக்கத்தான் செய்கிறது. வெள்ளையருடைய மதமாற்று திட்டம் பற்றிய பீதி அன்றும் நிலவியது. ஏனென்றால் கிறிஸ்தவர்களான மேல்நாட்டவர்கள் சென்ற இடமெல்லாம் கல்வி என்ற போர்வையில் தம் மதத்தை போதித்தனர். இதனை அன்று வாழ்ந்த முஸ்லிம் தலைவர்கள் வன்மையாக எதிர்த்து வந்தனர். இதனால் தான் முஸ்லிம்கள் பிரபல கல்லூரிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி கற்பிப்பதை தவிர்த்தார்கள். தமது சமயத்தையும் இனத்தையும் பற்றி கவலைப்படாதவர்கள் எந்த நிபந்தனையாயினும் பொருட்படுத்தாமல் உயர் கல்விகளில் முன் சென்றார்கள். எனவே முஸ்லிம் பிள்ளைகள் உயர்கல்வி கற்பது தடைப்பட்டு விட்டது. இப்படியான உணர்வுகள் முற்கால பானகமொழி முஸ்லிம்களிடமும் காணப்பட்டது. சூழ உள்ள தோட்டங்களில் தமிழ் தொழிலாளர்கள் வேலைக்காக அமர்த்தப்பட்ட பின் தோட்ட பிள்ளைகளுக்கான ஆரம்ப கல்வி தமிழில் வழங்கப்பட்டது. தாய்மொழியில் கல்வி என்பதால் அங்குள்ள ஒரு சில சிறுவர்களும் இங்கே போய் தமிழில் ஆரம்ப கல்வியை பெறலாயினர். ரம்படகல்ல தோட்டத்தில் பிரதான விடுதிக்கு பக்கத்தில் ஒரு கல்விக்கூடம் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் பல முஸ்லிம் பிள்ளைகள் கற்றார்கள். இவ்வாறாக கற்ற சிலர் இன்றும் வாழ்கிறார்கள். இதே நேரம் வசதியுள்ள சிலர் தம் பிள்ளைகளை வெளியிடங்களில் உள்ள அரபிக் கலாசாலைகளுக்கு அனுப்பி மார்க்க ஞானம் கற்பிக்க துணிந்தார்கள். இதன்படி ஜனாப் சாலிஹ் ஆலிம் அவர்கள் வெலிகமையிலும் தென்னிந்தியாவிலும் சின்ன ஆலிம் சாஹிப் என்றழைக்கப்பட்ட அல்ஹாஜ் முகமது லெப்பை அவர்கள் தென்னிந்தியாவிலும் மார்க்க ஞானம் பெற்று மௌலவிகளாக வெளியேறினார்கள். ஜனாப் MNM நெய்னா முகமது அவர்கள் கம்பளை ஜாகிரா கல்லூரிக்கு சென்று ஆங்கில மொழி மூலம் கல்வி கற்றார். மேற்குறிப்பிட்டவர்களுடன் பானகமொழி வரலாற்றில் வெளியில் சென்று கல்வி கற்கும் அத்தியாயம் ஆரம்பமாகிறது. கல்வி கற்ற இவர்கள் ஊரில் கல்வித்துறையின் வளர்ச்சி பற்றி ஒன்றிணைந்து தம்மால் ஆனவற்றை செய்ய முற்பட்டனர். எனவே ஒத்த வயதுடைய நண்பர்களுடன் இணைந்து முன்னர் இயங்கி வந்த முஸ்லிம் சங்கத்துக்கு பதிலாக வாலிபர் சங்கம் என்ற சங்கத்தை ஆரம்பித்தார்கள். இந்த வாலிபர் சங்கம் தான் பானகமொழியில் ஒரு நவீன கல்வி வரலாற்றை துவக்கி வைத்தது. இந்த சங்கத்தினரை பானகமொழி கல்வியின் முன்னோடிகள் என்று வர்ணிப்பது மிகவும் பொருத்தமானது. அப்போது தாய்மொழியுடன் ஆங்கில கல்வியின் மகிமையை சமூகம் உணரலாயிற்று. எனவே சங்கமடுவம் எனும் கட்டிடத்தில் ஆங்கில வகுப்புகள் நடாத்தப்பட்டன. பலர் குருநகலில் இருந்து சிங்கள பாடசாலைகளில் ஆங்கில மொழி மூலம் கற்கலாயினர். அத்துடன்
அத்துடனே ரம்படகல்ல வித்தியாலயம், கோனிகொட வித்தியாலயம் ஆகியவற்றில் சிங்கள மொழி மூலமும் கற்பவர்கள் தொகை அதிகரித்தது. இந்த காலகட்டத்தில் கற்றோர் தொகை குறைவாக இருந்த போதும் பிள்ளைகளை கற்பிக்க வேண்டும் என்ற வேட்கை பெற்றோர்கள் மத்தியில் அதிகரித்தது. இதற்கு வாலிபர் சங்கத்தினரும் உந்து சக்தியாக இருந்தனர். எனவே பானகமொயில் ஒரு பாடசாலை அமைய வேண்டும் என்ற அவா நாளுக்கு நாள் அதிகரிக்கலாயிற்று. அப்போது முஸ்லிம் அமைச்சராக இருந்த மருகும் டிபி ஜாயா அவர்களை கண்டு சொன்னார்கள். இதற்கு அவர் பூரண ஒத்துழைப்பு தர முன்வந்தார். எனவே ஒரு தமிழ் பாடசாலை அமைக்க அனுமதி பெற சங்கத்தினருடன் ஊர் பெரியவர்களும் தீர்மானித்தனர். அப்போதைய சோனகர் அமைப்பு தலைவர் ஜனாப் சர் ராசிக் ஃபரீத் அவர்களுடைய ஆலோசனைகளும் வழிகாட்டல்களும் பெற்றுக்கொள்ளப்பட்டன. அப்போதைய தொடங்கஸ்லந்தை தொகுதியின் பிரதிநிதியான திரு சர் ஜோன் கொத்தலாவல் அவர்களிடம் இந்த விடயம் எடுத்துச் சொல்லப்பட்டது. அவர் இதற்கு பூரண ஆதரவு தெரிவித்து 1 மாத காலத்துக்குள் ஒரு தற்காலிக கட்டிடம் கட்டித்தந்தால் அனுமதி பெற்று தருவதாக வாக்களித்தார். அடுத்த நாளே இளைஞர்கள் காரியத்தில் இறங்கினர். முதலாவது படி பாடசாலை கட்டுவதற்கான இடம் தேடுவது. ஊரவர்களிடையே பலவித கருத்து வேற்றுமைகள் எழுந்தன. இறுதியில் பெரிய பள்ளி காணியில் பாடசாலை கட்டுவதாக தீர்மானிக்கப்பட்டது. எனவே முதல் வேளையாக பெரிய பள்ளிவாசல் காணி முற்றாக அளக்கப்பட்டது. அது மொத்தம் 7 ஏக்கர் பரப்பு கொண்டது. இதில் கோபாலகெதரோவுக்கு செல்லும் பாதையின் இடது புறத்தை பாடசாலைக்கு ஒதுக்குவதாக முடிவானது. இது இளைஞருக்கு அளவில்லா மகிழ்ச்சியை தந்தது. மறுநாள் ஊரெல்லாம் திரண்டு நிலம் துப்புரவு செய்யப்பட்டு கட்டிடத்துக்கான அடித்தளம் இடப்பட்டது. கட்டிடம் தயாரிப்பதில் ஆண் பெண் பேதமின்றி உழைத்தார்கள். காடுகளுக்கு சென்று பலவித தடைகளுக்கு மத்தியில் தேவையான தடிகள் வெட்டி வந்தார்கள். குறித்த தவணைக்குள் தற்காலிக கட்டிட வேலையும் முடிவுற்றது. இனி அடுத்த படலம் பாடசாலையை திறந்து வைப்பது. தொகுதி உறுப்பினர் கொத்தலாவல் அவர்களுடைய சிபாரிசின்படி அமைச்சர் ஜாயா அவர்களை கொண்டே பாடசாலையை திறந்து வைத்தலும் நடைபெற வேண்டும் என்ற முடிவில் திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகளும் எல்லோருடைய உழைப்பில் நடந்தது. அன்று 1946 ஆண்டு 12ஆம் மாதம் 3ஆம் திகதி பானகமொய்க்கு அன்றொரு திருநாள். ஊரே விழா கோலம் பூண்டிருந்தது. பாதையிலிருந்து பாடசாலை வரை தோரணங்கள் கட்டி அலங்கரிக்கப்பட்டது. மக்கள் அமைச்சரை வரவேற்க திரண்டனர். பானகமொய்க்கு உரிய பலகார வகைகள், சிற்றுண்டி வகைகள் செய்து குவிக்கப்பட்டன. ஆண்கள், பெண்கள், சிறுவர், முதியோர் பேதமின்றி பாடசாலை முன்பு வந்து குவிந்து விட்டனர். ஜனாப் ஜாயா அவர்கள் காரில் வந்து இறங்கினார். துருக்கி தொப்பி மாத்திரம் தென்படும் அளவில் கழுத்தில் பூமாலைகள் நிறைந்தன. பாதையிலிருந்து பாடசாலை வரை அமைச்சர் அவர்களை மக்கள் தோள்களில் சுமந்தனர். பானகமுவ பாடசாலை பாலர்கள் நாங்கள், பண்புமிகும் சிறுவர்கள் நாங்கள். காண அரிய காட்சி கவின் பெருநாள், கல்வி பெறும் காட்சி வந்தனங்கள் தந்தோமே. ஜாயாதுரை வாருங்கோ, ஜாயாதுரை வாருங்கோ எனும் வரவேற்பு பாடலை சிறுவர்கள் பாடிக்கொண்டு கோலாட்டம் அடித்து வர அமைச்சர் அவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்தார். அமைச்சருடன் கேப்டன் அல்ஹாஜ் எஸ்.ஏ. ஹமீத் அவர்களும் இன்னும் பல பிரமுகர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இனி பானகமொய் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை உதயமாகிவிட்டது. 89 பிள்ளைகள் பதிவு செய்யப்பட்டனர். முதலாவது மாணவராக ஜனாப் ஏஆர் பீர் முகமது அவர்களும், முதலாவது மாணவியாக ஜனாஃபா ஐஎல் அஸ்மா பிபி அவர்களும் பதிவு செய்யப்பட்டனர். அமைச்சர் அவர்கள் கையோடு ஒரு ஆசிரியரையும் அழைத்து வந்தார். அவர்தான் வித்தியாலயத்தின் முதலாவது ஆசிரியரும் அதிபருமான திரு கந்தபு அவர்கள். ஓலை பந்தலில் பாடசாலை இயங்க துவங்கியது. சிங்கள பாடசாலைக்கு சென்ற பிள்ளைகள் விலகி வந்து புதிய மாணவர்களாக பதிவு செய்யப்பட்டார்கள். ஓலை கட்டிடம் என்பதனால் ஆசிரியரும் பிள்ளைகளும் பலவித அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தார்கள். இந்த நிலை தொடருவதை சங்கத்தவர்களும் பெற்றாரும் விரும்பவில்லை. எனவே ஒரு நிரந்தர கட்டிடம் வேண்டும் என்ற அவா மேலோங்கலாயிற்று. அன்று இந்த தேர்தல் தொகுதியின் அங்கத்தவராக இருந்த சர் ஜோன் கொத்தலாவல் அவர்களை சந்தித்து ஒரு நிரந்தர பாடசாலை கட்டிடம் வேண்டும் என்பதை வலியுறுத்தினர். அவர் பானகமுவ மக்களிடம் மிகவும் விசுவாசமாக இருந்தார். நிரந்தர கட்டிடத்தின் தேவையை நன்கு உணர்ந்திருந்தார். ஆனால் அவருக்கென அரசாங்கம் ஒதுக்கிய பணத்தில் மீதி இருக்கவில்லை. எனவே அவர் ஒரு உபாயத்தை செய்யும்படி கேட்டுக்கொண்டார். அதாவது ஒரு மழை நாளில் கட்டிடத்தை அப்படியே தள்ளிவிட
வேண்டும். இதனை காரணமாக கொண்டு அரசாங்கத்திடம் ஒரு கட்டிடம் அவசரமாக தேவை என்பதை வலியுறுத்தி பெற்றுக்கொள்ள முடியும். எப்படியோ 1951 ஆண்டு 3ஆம் மாதம் 18ஆம் திகதி ஒரு பலத்த காற்று வீசியது. அத்துடன் இடிமின்னலுடன் பெரும் மழை. எப்படியோ தற்காலிக பாடசாலை கட்டிடம் குடை சாய்ந்து விட்டது. பின்னர் ஊரில் உள்ள ஒரு பொது இடத்தில் தற்காலிகமாக பாடசாலை நடாத்துவதாக தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி பானகமுவை குருமட ஆகிய 2 பிரிவுகளுக்குரிய சங்கமடுவம் எனும் பொது கட்டிடங்களில் 1951ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 24ஆம் திகதி முதல் 2 பிரிவுகளாக தற்காலிகமாக பாடசாலை இயங்கலாயிற்று. நிரந்தர கட்டிடம் அனுமதிக்கப்பட்டது. கட்டிட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. முன்னோடிகள் அயரவில்லை. அதுவரை மேலும் வேறொரு தற்காலிக கட்டிடத்தை கட்டி 1951ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 27ஆம் திகதி பாடசாலை ஆரம்பமானது. நிரந்தர கட்டிடம் கட்டும் வரை ஒருவாறு பாடசாலையும் இயங்கிக் கொண்டிருந்தது. கற்பித்தல் நடைபெற்றது. நிரந்தர கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு தற்போதைய உசாமா மண்டபம் 1952ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 2ஆம் திகதி திறந்து வைக்கப்பட்டது. பானகமு முஸ்லிம் வித்தியாலயம் நிரந்தர கட்டிடத்தில் இயங்கலாயிற்று. அந்த கட்டிடம் உசாமா மண்டபம் எனும் பெயரை தாங்கி இன்றும் திகழ்கிறது. அதன் இன்றைய தோற்றத்தினை எமக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்று 251 பிள்ளைகளும் 7 ஆசிரியர்களையும் கொண்டு பாடசாலை இயங்கியது. எச்.எம். பசீர் அவர்கள் பாடசாலை அப்போது அதிபராக கடமையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆரம்ப கால பிரிவுக்குள் ஊர் மக்களுக்கும் அதிபருக்கும் இடையில் பல முரண்பாடுகளும் ஏற்படாமல் இல்லை. பாடசாலை வரலாற்றில் அதிபருக்கு எதிராக முதலாவது பெட்டிஷன் எனும் புகார் இந்த கால பகுதியில் தான் போடப்பட்டது. அப்போது கல்வியறிவு குறைந்த காலமாகையால் பெரும்பாலான பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கல்வியில் அவ்வளவு கரிசனை காட்டியதாக தென்படவில்லை. அந்த காலத்தில் பெரும்பாலும் தமிழ் ஆசிரியர்களே கடமையில் ஈடுபட்டார்கள். பொதுவாக நோக்கும் போது இந்த கால பிரிவில் பாடசாலை நடைமுறையில் அவதானிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க விடயங்கள் பல இருக்கின்றன. ஊரில் பகல் வேளையில் திருமண விருந்து நிகழ்ச்சிகளோ அல்லது வேறு வைபவங்களோ நடைபெற்றால் அன்று பாடசாலை பெற்றோருடைய வேண்டுதலின் காரணமாக பாதி வேளையில் மூடப்படுகிறது. ஒவ்வொரு மாணவனுடைய வரவும் அவதானிக்கப்படுகிறது. வராவிட்டால் சம்பவ திரட்டில் பதிவு செய்யப்படுகிறது. குற்றங்களுக்காக வழங்கப்பட்ட தண்டனைகளும் பதிவு செய்யப்பட்டன. இந்த காலப்பிரிவில் அதிபர் விடுதியும் கட்டப்பட்டது. எனவே கடமையாற்றும் அதிபர்கள் குடும்பத்துடன் வந்து அமைதியாக சேவையாற்ற ஏதுவாகியது. இடைக்காலம். புதிய நிரந்தர கட்டிடத்தில் பாடசாலை ஆரம்பமானதன் பின்பு கல்வி வரலாறு மாறுபட்டு செல்லலாயிற்று. அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை, அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என பெயர் மாற்றம் பெற்றது. இந்த காலகட்டத்தை பானகமுவின் கல்வி வரலாற்றின் இடைக்காலம் என கொள்வது பொருத்தமானது. 1957ஆம் வருடம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர வகுப்பு ஆரம்பிக்கப்பட்ட போது 1960ஆம் வருடம் தான் முதலில் 3 மாணவர்கள் சாதாரண தர பரீட்சை சித்தியடைந்தனர். அவர்கள் செல்வர்களான ARM நிஜாம், வை ஹம்மாது, வி வேலாயுதம் ஆகியோர் ஆவர். இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த படிப்பினைக்குரியதும் கெட்டித்தனம் என்று சொல்லக்கூடியதுமான ஒரு நிகழ்வை முன்வைப்பது மிக பொருத்தமானது. செல்வன் NM மீராலபை எனும் மாணவன் பாடசாலையிலிருந்து 8ஆம் தரம் சித்தி அடைந்தவுடன் விலகிவிட்டார். பல வருடங்கள் கழிந்து பாடசாலைக்கு செல்லாமல் மாலை வகுப்புகளோ வெறும் உதவிகளோ இல்லாமல் தனிமையில் கற்று 1960ஆம் வருடம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் கணித பாடத்தில் திறமை சித்தியுடன் பூர்த்தியாக சித்தியடைந்தார். பிற்காலத்தில் ஒரு ஆசிரியராகவும் பானகமுயின் முதலாவது அதிபராகவும் விளங்கினார். பானகமுயில் சித்தியடைந்த முதலாவது தனிப்பட்ட பரீட்சாத்தியும் இவராவார். பாடசாலையில் படிப்படியாக மாணவர் தொகையும் வருடாந்தம் அதிகரித்து வரலாயிற்று. முஸ்லிம் ஆசிரியர்களுடைய தொகை அதிகரிக்கின்றது. இந்த காலத்தில் முக்கியமான பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. 1962ஆம் ஆண்டிலிருந்து இடத்தட்டுப்பாடின் காரணமாக இருநேர பாடசாலையாக கற்பித்தல் நடைபெற்றது. இந்த நிலைமை தொடர்ந்து 2 வருடங்கள் போல நீடிக்கிறது. சமூக பற்று கொண்ட பல ஆசிரியர்கள் இலங்கையின் பல திக்குகளில் இருந்தும் வந்து சேவை செய்தார்கள். போட்டி நிகழ்ச்சிகள், மீலாத் விழாக்கள், சுற்றுப்பயணங்கள், தமிழ் மன்றங்கள், மாணவர் மன்றங்கள் என பலவித துறைகளில் பாடசாலையின் புறக்கிருத்திய தொழிற்பாடுகள் விசாலமடைந்தன.
பிள்ளைகளுடைய தொகை அதிகரிப்பதற்கேற்ப கட்டிடங்களும் அதிகரித்தன. இந்த காலப்பிரிவு பானகமுய வரலாற்றில் மிகவும் முக்கிய காலப்பிரிவென்றால் மிகையாகாது. ஏனென்றால் பிற்காலத்தில் பானகமுயில் கல்வி கற்ற ஒரு சமுதாயம் உருவாவதற்கான அடித்தளம் இக்கால பிரிவில்தான் இடப்படுகிறது. 60களின் பிற்பகுதி வரை இங்கே உள்ளூரில் ஆசிரியர்கள் தயாராகவில்லை. அப்போது இங்கே அவ்வளவும் வெளியூர் ஆசிரியர்களே சேவையாற்றினார்கள். இங்கே வந்த இலங்கையின் எல்லா திக்குகளையும் சேர்ந்த ஆசிரியர்கள் பலவித துறைகளில் திறமை வாய்ந்தவர்களாக திகழ்ந்தார்கள். எனவே அவர்கள் தம்மாலான அத்தனை முயற்சிகளையும் சமூக உணர்வுடன் நிறைவேற்றினார்கள். அவர்களுடைய தன்னலமற்ற தியாக சேவைகளை என்றும் மதிப்பது கடமையாகும். இங்கே அதிபராக கடமையாற்றிய ஜனாப் MIM ஹசன் அவர்கள் சுகவீனம் காரணமாக காலஞ்சென்ற நிகழ்வும், இங்கு கடமையாற்றிய ஊரைச் சேர்ந்த உதவி ஆசிரியர் ஜனாப் MLS சக்காப் ஆசிரியர் காலஞ்சென்ற நிகழ்வும் இந்த காலப்பிரிவில் நடந்த பாடசாலையில் படிப்படியான வளர்ச்சிகள் கண்டு வந்த போதும் பலவித பற்றாக்குறைகளும் நிலவத்தான் செய்தன. குறிப்பாக பெருகி வரும் மாணவர் தொகைக்கேற்ப போதிய ஆசிரியர்கள் இருக்கவில்லை. இருந்த போதும் அன்றுள்ள மாணவர்களுடைய கீழ்ப்படிவையும் பெரும்பாலான பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மேல் வைத்த அன்பையும் காரணமாக கொண்டு பாடசாலை நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் தடைகளை தாண்டி வளரலாயிற்று. 1968 வருடம் ஜனவரி மாதம் 27 இந்த பாடசாலை பானகமு முஸ்லிம் மகா வித்தியாலயமாக தரமுயர்த்தப்பட்டு ஒரு படிக்கல்லை அடைந்து விட்டது. பாடசாலை வரலாற்றில் இதுவும் ஒரு நன்னாளாகும். அன்று பாடசாலை 560 பிள்ளைகளையும் 17 ஆசிரியர்களையும் கொண்டு இயங்கியது. தற்காலம் எனும் பிரிவில் மகா வித்தியாலயமாக தரம் உயர்த்தப்பட்டதன் பிற்பட்ட காலத்தை நோக்கலாம். இக்கால பிரிவில் தான் பாடசாலையின் முன்னேற்றம் நன்கு கணிக்கக்கூடியதாக அல்லது பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1969 வருடம் ஆகஸ்ட் மாதம் 14 கடிதத்தின் மூலம் பானகமு முஸ்லிம் மகாவித்தியாலயம் பானகமு அன்னூர் முஸ்லிம் மகாவித்தியாலயம் என்ற நாமத்தை பெற்ற வரலாற்று நிகழ்வு இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து அன்னூர் மெல்ல ஒளி வீசலாயிற்று. தொடர்ந்தும் கல்வி பொதுத்தராதர சாதாரண வகுப்பில் சித்தி பெறும் மாணவர் தொகையும் படிப்படியாக அதிகரித்தது. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையிலும் 70ஆம் ஆண்டுகளில் இருந்து பிள்ளைகள் சித்தி அடையலாயினர். இதனால் இங்குள்ள மாணவர்கள் வெளியூர்களில் பிரபல பாடசாலைகளில் உயர்கல்வி கற்கும் வாயில்கள் திறக்கப்பட்டன. இக்காலத்தில் முதலாவதாக செல்வி SMA பௌஜத்தும்மா எனும் மாணவி 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்று வரலாறு படைத்தார். இந்த மாணவி கல்வியை தொடர அலுத்கம ஜாகிரா கல்லூரிக்கு போனார். அத்துடன் அன்னூர் மாணவர்கள் மேற்படிப்புக்கு வெளி பாடசாலைகளுக்கு செல்லும் அத்தியாயமும் ஆரம்பிக்கப்படுகிறது. 1972 வருடம் ஏப்ரல் மாதம் 17 கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இது அன்னூரின் கல்வி வளர்ச்சியில் இன்னொரு மைல் கல்லாகியது. தெலும்புகல்ல, ரம்புகந்தன, கும்பலங்க முதலான வெளியூர்களில் இருந்து மாணவர்கள் வந்து உயர்தர வகுப்புகளில் கற்கும் காலம் உதயமாகியது. அத்துடனே உயர்தர வகுப்பில் சித்தி அடைந்த அன்னூர் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் பிரவேசித்து பட்டதாரிகளாக வெளிவரத் தொடங்கினர். 1976 வருடம் அன்னூரில் உயர்தரம் கற்று முதலாவது பட்டதாரியாக ஜனாப் MM நுஜூம் அவர்கள் வெளிவந்த நிகழ்வும் வரலாற்று மகிமை பெறுகிறது. மேலும் உயர்தரம் சித்தியடைந்த மாணவர்கள் வேறு துறைகளிலும் கல்வியை தொடர்ந்தனர். எனவே இங்கே அரச ஊழியர்கள் தோன்றலாயினர். காலப்போக்கில் தங்கு தடையின்றி கல்வித்துறையில் துரித வளர்ச்சி ஏற்படலாயிற்று. 1970 ஆண்டிலிருந்து அன்னூரில் கற்றவர்கள் இங்கே ஆசிரியர்களாக பணியாற்றத் தொடங்கினர். 1998 வருடம் அக்டோபர் மாதம் 10 அன்னூர் மகா வித்தியாலயத்துக்கு ஒரு பொன்னாள் ஆகியது. மேலும் ஒரு படி மேலோங்கி விட்டது. அதாவது பானகமு அன்னூர் மகா வித்தியாலயம் அன்னூர் மத்திய கல்லூரி என்ற மகுடத்தை தாங்கிக் கொண்டது. தொடர்ந்து பானகமுயின் கல்வி உட்பட எல்லா நிர்வாகங்களும் அன்னூரின் பழைய மாணவர்களிடம் கைமாறும் யுகம் உதயமாகியது. இன்று அதிபராக கடமையாற்றும் அல்ஹாஜ் SA சலாம் அவர்கள் அன்னூரின் மைந்தர்களில் முதலாவதாக இங்கே அதிபர் பதவியேற்றவர் என்ற கௌரவத்தை பெறுகிறார்.
கூறுகிறார். இனி அன்னூரின் அறுவடை காலம் ஆரம்பித்து விட்டது. அன்னூரின் வளர்ச்சி தொடர்கிறது. அன்னூர் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள் நிர்வாகம், அரசியல் உட்பட பல்வேறு துறைகளில் பலவித தரங்களிலும் தகுதிகளும் கடமையாற்றுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் கடமையாற்றப் போகிறார்கள். இந்த பிரவாகம் அன்னூர் உள்ளளவும் தொடருமாக. அன்னூரின் நினைவில் வைக்கத்தக்க வரலாற்று பதிவுகள். 1946 12ஆம் மாதம் 3ஆம் திகதி பாடசாலை ஆரம்பம். 1947 3ஆம் மாதம் 6ஆம் திகதி முதலாவது முஸ்லிம் ஆசிரியர் நியமனம். ஜனாப் SM சாலிஹு அலிம் அவர்கள் 1951 3ஆம் மாதம் 18ஆம் திகதி புயலினால் கட்டிடம் விழல். 1951 4ஆம் மாதம் 24ஆம் திகதி தற்காலிகமாக சங்க மடுவங்களில் பாடசாலை இயங்குதல். 1952 4ஆம் மாதம் 8ஆம் திகதி முதலாவது முஸ்லிம் அதிபர் நியமனம். ஜனாப் HM பசீர் அவர்கள் 1952 5ஆம் மாதம் 2ஆம் திகதி முதலாவது நிரந்தர கட்டிடம் உசாமா மண்டபம் திறந்து வைத்தல். 1951 8ஆம் மாதம் 17ஆம் திகதி அதிபருக்கு எதிரான முதலாவது பெட்டிஷன் போடுதல். 1953 முதலாம் மாதம் 12ஆம் திகதி மனித உரிமை வாரம் கொண்டாடப்படல். 1953 9ஆம் மாதம் 11ஆம் திகதி முதலாவது பாடசாலை சுற்றுப்பயணம். 1953ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 21ஆம் திகதி முதலாவது முஸ்லிம் ஆசிரியை நியமனம். ஜனாஃபா சஃபியா உம்மா. 1958 முதலாம் மாதம் 1ஆம் திகதி கல்வி பொதுத்தராதர சாதாரண தர வகுப்பு ஆரம்பம். 1959 2ஆம் மாதம் 3ஆம் திகதி வளர்ந்தோர் வகுப்பு ஆரம்பம். 1959 10ஆம் மாதம் 14ஆம் திகதி முதலாவது பேச்சு போட்டி நிகழ்ச்சி. 1961 9ஆம் மாதம் 30ஆம் திகதி முதல் விளையாட்டு போட்டி. 1962 5ஆம் மாதம் 21ஆம் திகதி இருநேர பாடசாலையாக இயங்குதல். 1962 11ஆம் மாதம் 1ஆம் திகதி முதலாவது வாசிக சாலை ஆரம்பம். 1963 7ஆம் மாதம் 13ஆம் திகதி பிள்ளைகள் வட்டார விளையாட்டு போட்டியில் பங்கு கொள்ளுதல். 1967 11ஆம் மாதம் 23ஆம் திகதி கடமையிலிருந்த பாடசாலை அதிபர் MIM ஹசன் அவர்கள் காலமாதல். 1966 8ஆம் மாதம் 11ஆம் திகதி இல்லவாரியான கலை விழா. 1968 முதலாம் மாதம் 27ஆம் திகதி மகா வித்தியாலயம் என பிரகடனம். 1969 6ஆம் மாதம் 5ஆம் திகதி முதல் மீலாத் விழா. 1969 8ஆம் மாதம் 14ஆம் திகதி அன்னூர் என்ற நாமம் பிரகடனம். 1970ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 20ஆம் திகதி ஒளிவிளக்கு சஞ்சிகையின் உதயம். 1972ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 17ஆம் திகதி கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பு ஆரம்பம். 1972 6ஆம் மாதம் 8ஆம் திகதி மாணவர்கள் தமிழ் மொழி தின போட்டிகளில் கலந்து கொள்ளல். 1975ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 12ஆம் திகதி மாணவர் வகுப்பு பகிஷ்கரிப்பு. 1977 6ஆம் மாதம் 4ஆம் திகதி இருமாடி கட்டிடம் அடிக்கல் நாட்டுதல். 1998 12ஆம் மாதம் 30ஆம் திகதி முதலாவது கணினி கிடைத்தல். 1998 10ஆம் மாதம் 9ஆம் திகதி மத்திய கல்லூரியாக தரமுயர்வு பெறல். இது பாடசாலையின் உத்தியோகபூர்வ இலட்சினை ஆகும். இதனை 1981ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர் அல்ஹாஜ் ILM சலாம் அவர்கள் வரைந்தளித்தார். இவர் இதனையே உசாமா மண்டப மேடை முகப்பிலும் சீமேந்து கொண்டு ஆக்கி வைத்தமே குறிப்பிடத்தக்க விடயமாகும். தொடர்ந்தும் பாடசாலை அதிபர்களும் அவர்களுடைய கால குறிப்புகளையும் பற்றி நோக்குவோம். முதலாவது அதிபராக திரு மு. கந்தப்பு 1946 12ஆம் மாதம் 3ஆம் திகதி முதல் 1947 9ஆம் மாதம் 7ஆம் திகதி வரையான ஒரு வருட காலப்பகுதிக்குள் அதிபராக கடமையாற்றினார். இவருடைய காலத்தில் தற்காலிக கட்டிடத்தில் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவது அரபு ஆசிரியர் MSM சாலிஹ் ஆலிம் அவர்களும் ஒரு ஆங்கில ஆசிரியரும் இவருடைய காலத்தில் நியமிக்கப்பட்டனர். வெள்ளிக்கிழமைகளில் பாடசாலை ஜும்மாவுக்காக 11 மணிக்கு விடப்பட்டது. இரண்டாவது திரு SP கிருஷ்ணபிள்ளை 1947 9ஆம் மாதம் 7ஆம் திகதி முதல் 1952 4ஆம் மாதம் 8ஆம் திகதி வரை
ஓலை கட்டிடம் உடைந்ததும் சங்க மடுவங்கள் 2இல் 2 பிரிவாக பாடசாலை நடைபெற்றது. 3வது ஜனாப் HM பஷீர் 1952 4ஆம் மாதம் 8ஆம் திகதி முதல் 1953 1ஆம் மாதம் 1ஆம் திகதி. இவர்தான் இந்த பாடசாலையின் முதலாவது முஸ்லிம் அதிபர் என்ற கௌரவத்தை பெறுகிறார். இவருடைய காலத்தில் பிள்ளைகள் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நிரந்தர கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. 4வது திரு மு. கதிர்காமர் 1953 1ஆம் மாதம் 1ஆம் திகதி முதல் 1955 7ஆம் மாதம் 6ஆம் திகதி வரை முதலாவது சுதந்திர தின கொண்டாட்டமும் அதனையொட்டிய விளையாட்டு போட்டியும் நடைபெற்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து சிறப்பித்தனர். தேநீர் விருந்தும் பரிசளிப்பும் இடம்பெற்றது. முதலாவது முஸ்லிம் ஆசிரியை நியமிக்கப்பட்டார். 8ஆம் தர பொது பரீட்சையில் ஒரு மாணவன் சித்தியடைந்தான். 5வது ஜனாப் NA ரஷீத் 1955 முதல் 7ஆம் மாதம் 6ஆம் திகதி தொடக்கம் 1963 1ஆம் மாதம் 1ஆம் திகதி வரை. இவருடைய காலத்தில் 2 நேர பாடசாலையாக சிறிது காலம் இயங்கியது. முதலாவது விளையாட்டு போட்டி நடைபெற்றது. வாசிக சாலையொன்று ஸ்தாபிக்கப்பட்டது. வளர்ந்தோருக்காக ஒரு மேலதிக வகுப்பு நடாத்தப்பட்டது. 6வதாக ஜனாப் MIM ஹசன் 1963 1ஆம் மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் 1967 11ஆம் மாதம் 22ஆம் திகதி வரை. முதலாவதாக ஒரு வட்டார விளையாட்டு போட்டியில் பிள்ளைகள் கலந்து கொண்டனர். அன்பு, கருணை, சாந்தி எனும் இல்லங்கள் பிரிக்கப்பட்டு இல்லவாரியாக கலை விழா நடைபெற்றது. கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அதன் மூலம் நீலவாணன் எனும் தமிழ் பேச்சாளரை வரவழைத்து சொற்பொழிவாற்றப்பட்டது. முதலில் பாடசாலையில் சாரணியம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவருடைய காலத்தில் அஹதியா சன்மார்க்க பயிற்சி வகுப்புகள் நடாத்தப்பட்டன. இந்த காலத்தில் தான் முதலாவது சிங்கள ஆசிரியை நியமனம் பெற்றார். இந்த அதிபர் கடமை காலத்தின் போதே காலமான கவலைக்குரிய நிகழ்வும் ஏற்பட்டது.